ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழ் சொசைட்டி. அதாவது யூனிட் 6, முன்னாடி யூனிட் 8ல் இருந்தது, இப்போ யூனிட் 6க்கு மாற்றிருக்காங்க இல்லையா. யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டிக்கு கீழே வரக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அதாவது தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறதோடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 6th டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய 4th லெசன் ஹிஸ்ட்ரியில். ஸோ இதை பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எதுவுமே இல்லை. செகண்ட் பேஜில் இந்த இருக்குல்ல, இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் அப்படிங்கிறது இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அப்படின்னு தெரியும். இல்லை ஹரப்பா பெருசா மொஹஞ்சதாரோ பெருசா அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான் பெருசு. எது பழமையானதுன்னு கேட்டால் ஹரப்பா பேர் சொல்லணும். எது பழமையானதுன்னு கேட்டால் ஹரப்பா, எது பெரியது அளவு சைஸில், அதாவது எவ்வளோ பரப்பளவில் எது பெரியதுன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான் சொல்லணும். இதெல்லாம் நம்ம படித்தது தான். ஸோ இதில் வந்து பெருசாக இதை பற்றி எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி நம்ம வந்து இந்தியாவில் எதுன்னு கேட்டால் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எதுன்னு கேட்டால் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. இதுதான் நம்மளுடைய பழைய நாகரிகம், தமிழ்நாட்டுடைய பழமையான நாகரிகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலகின் மிக தொன்மையானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இந்தியாவோடது பார்த்தோம். இந்தியாவில் பழமையானதுன்னா ஹரப்பா, அதுக்கப்புறமா மொஹஞ்சதாரோ. அது மாதிரி உலகின் பழமையானதுன்னு கேட்டாங்கன்னா மெசபட்டோமியன் சிவிலைசேஷன். இந்த மெசபட்டோமியா நாகரிகம் தான் இந்தியா, இது உலகத்துடைய பழமையான நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதாவது 6th புக்கில் நம்ம இண்டஸ் வேலி படிக்கும்போது படிச்சிருப்போம். இதோட இயர் எப்போன்னு படிச்சிருப்போம். BC 3500 2000 வரன்னு படிச்சிருப்போம். இதில் வேறு யாட்டு கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ரெண்டுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து 6500க்கு முற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகியவற்றைப் போலவே தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. அந்நகரங்கள் நம்ம படித்த அதே தான், மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியன மிகவும் புகழ்பெற்றவை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பூம்புகார் பற்றி பார்க்கலாம். பண்டைய தமிழகரின் பழமையான நாகரிகத்தில் பூம்புகாரும் ஒன்றா இருக்குது. இதில் வந்து கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. நமக்கு தெரியும் கோவலனுடைய அப்பா, அதாவது அவங்களும் ஒரு வணிகன், கண்ணகியோட அப்பா அவங்களும் ஒரு வணிகர். இவங்க 2 பேருமே வணிக குடும்பத்தை சார்ந்தவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது. இந்த கதை நமக்கு நல்லாவே ஸ்கூல்லேருந்தே நம்ம படித்த கதை தான், நல்லாவே தெரியும். இதில் வந்து இவங்க 2 பேருமே வணிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த இடத்துல வந்து பூம்புகாரில் அதிகமாக வணிகர்கள் இருந்திருக்காங்க. வணிகர்களுடைய முக்கியமான இதுவே என்னது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது தான். அப்போ அங்கே அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா அது வந்து ஒரு துறைமுக நகரமாக, போர்ட் சிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் இதில் கொடுத்துருக்காங்க. கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது. பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுக நகரமும் கூட அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு இது வந்து இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வங்காள விரிகுடா கடலில் கலக்க, அதாவது பே ஆஃப் பெங்கால் வந்து கடலில் கலக்கக்கூடிய இடத்துல, அதாவது காவேரி ஆறு கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல இப்போ மயிலாடுதுறை இருக்குது. அந்த மயிலாடுதுறையில் தான் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூம்புகார் துறைமுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இதை வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சே நடத்துகிறாங்க, இந்த பூம்புகார் துறைமுகத்தை பற்றி. அதில் என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னா 2009 ஒரு ரிசர்ச் நடத்தியிருப்பாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு 2 ரிசர்ச் ஷிப்பை வந்து இங்கே அனுப்பியிருப்பாங்க இந்த பிளேஸ்க்கு. வந்து ஒரு ரிசர்ச் ஷிப்போடைய பேர் வந்து சாகர் தாரா, இன்னொரு ரிசர்ச் ஷிப்போட பேர் வந்து சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற 2 ஷிப்பை அனுப்பியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு இடையில அனுப்பியிருப்பாங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பூம்புகாரில் தான் அனுப்பியிருப்பாங்க. ஒரு அந்த ரிசர்ச் ஷிப் ரெண்டுமே வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ரிசர்ச் ஷிப்னாலே பொதுவாக அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு 40 கிலோமீட்டர் to 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே போக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸை இன்செக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்குள்ளே வந்து இன்செக்ட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பெரிய பெரிய காம்பவுண்ட் வால் வச்ச ஹவுசஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு 11 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட், அதாவது ஒரு துறைமுகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதிலலாம் ஹைலைட் என்னென்னா ஒரு
லைட் ஹவுஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து எது மாதிரி இருக்குன்னா, கிளியோபட்ரா லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிளியோபட்ரா லைட் ஹவுஸை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ரிசர்ச் டீம் வந்து ஒரு டீம் போயிருப்பாங்க. அந்த ரிசர்ச் டீமுடைய அதாவது பூம்புகார் ஆய்வு திட்ட ஒருங்கிணைப்பாளர் சொல்லுவாங்க. அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லி அவர் யாருன்னா ராமசுவாமி, ராமசுவாமி. அந்த ராமசாமி என்ன சொல்லியிருப்பார்னா, இது ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. வடக்குலேருந்து தெற்கு, அதாவது நார்த்லேருந்து சவுத் வர 11 கிலோமீட்டர் நீளமும், அது மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது கிழக்குலேருந்து மேற்காக வந்து 2.5 கிலோமீட்டர் அகலமும் இருந்திருக்கு இந்த சிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆய்வு. அது மாதிரி இதோட ஏஜ் என்னவா கணிச்சிருப்பாங்கன்னா 1500க்கு முற்பட்டது அப்படிங்கிறது மாதிரி கணிச்சிருப்பாங்க. அது மாதிரி இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, புக்தகுப்தா அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்திருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த காவிரி வாட்டர் இருக்குல்ல, இது வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவங்க வந்து இந்த காவிரி இதில் வாழக்கூடிய மக்கள் வந்து மற்றவங்களுடைய உரிமைகளை பறிக்க மாட்டாங்க, அது மாதிரி கொலை பண்ண மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குனாங்க, அது மாதிரி யாரையும் ஒடுக்கலை, அந்த மாதிரி நிறைய அதோட பெருமையை நிறைய சொல்லியிருப்பார் இந்த புக்தகுப்தா. அது மாதிரி இந்த பூம்புகாரை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இந்த மருவூர் பாக்கம்ங்கிறது வந்து பீச் சிட்டி. இந்த பீச் பக்கத்தில் இருக்கும்ல, அதை இடத்த வந்து மருவூர் பாக்கம்னு சொல்லுவாங்க. மருவூர் அப்படின்னா பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. அது மாதிரி பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறது இது வந்து பீச்சை கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சிட்டி ஏரியா. இந்த பீச்சுக்கும் சிட்டிக்கும் இடையில வந்து ஒரு கார்டன்ஸ் வச்சுருந்தாங்களாம் இவங்க. அதை பிரிக்கிறதுக்காக வச்சுருந்த மாதிரி. அதுக்கு கார்டனுக்கு கீழே வந்து சந்தை இருந்துச்சான். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைப்போம், இங்கெல்லாம் கூரை வீடு அந்த மாதிரி வச்சு வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் அப்படி இல்லை, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு வாழ்ந்தாங்களாம். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து வெவ்வேறு ஃப்ளாக்ஸ், அதாவது இந்தியாவோட புலிக்கொடியோ, இதெல்லாம் சோழர்களுடைய ஆண்ட பகுதி தானே. ஆனால் அந்த மாதிரி புலிக்கொடி மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளாக்ஸஸ் வச்சுருந்துருக்காங்க. அதாவது கிரேக்ஸோட ஃப்ளாகு, ரோமன்ஸோட ஃப்ளாக், அந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அது மாதிரி இந்த பட்டினப்பாக்கம்னு படிக்கிறோம்ல, இது ராயல் கார்டன் இங்கே இருந்திருக்கு. அப்புறம் கிங் அவங்கெல்லாம் வாழ்ந்த இடமாக கருதப்படுது. சரி, ஓகே, நம்ம இனிமேல் டாபிக்குள்ளே வந்துடலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நகரம் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, புகார்னு சொல்லுவாங்க, பூம்புகார்னு சொல்லுவாங்க, காவிரிப்பட்டினம்னு சொல்லுவாங்க, உறையூர்னு சொல்லுவாங்க. இது வந்து சோழர்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு. இங்கே வந்து சீரும் சிறப்புமான வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறத பட்டினப்பாளையவாசி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட்டினப்பாளையில் மட்டும் இல்லை, இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறதுலையும் கொடுத்துருக்காங்க. இங்கே சீரும் சிறப்புமான வணிகம் நடைபெற்றுச்சு அப்படின்ட்டு வந்து பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சோழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க. இது வந்து நம்ம பட்டினப்பாளையை தான் சொல்லணும். பட்டினப்பாளையில் தான் சோழர்களை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். அது மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும், கண்ணகியும் கோவலனும் பிறந்த இடம் இதுதான் நம்ம படிச்சிட்டோம். அப்போ இங்கே வந்து இதில் சிலப்பதிகாரம் அவங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் தான். அப்போது அதில் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த மணிமேகலையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடம் எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே வந்து அதாவது தவறுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அந்த கடல் வந்து இவங்களெல்லாம் விழுங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கண்ணகியோடைய தந்தை வந்து மாநாய்க்கன். கண்ணகியோட தந்தை வந்து மாநாய்க்கன் அப்படிங்கிறதோட மீனிங் கொடுத்துருக்காங்க, பெரும் கடல் வணிகன். இதில் வந்து கடல் அப்படிங்கிறது வரும், கடல் வணிகன். ஓகே. மா அப்படின்னா என்னது, பெரும்னு சொல்லுவோம். மானா பிக். இதோட ஓரெழுத்து ஒரு மொழியில் இதோட பொருள் வந்து மானா பெரிய. ஓகே, மானா பெரிய. அப்போ இந்த பெரும் கடல் வணிகன் அப்படிங்கிறது யாருடைய பேருடைய பொருள்னா கண்ணகியோட தந்தையான மாநாய்க்கன் அப்படின்னு. அது மாதிரி கோவலனுடைய தந்தை பேர் மாசாத்துவன் அப்படிங்கிறது கோவலனுடைய தந்தை பேர். இந்த மாசாத்துவன் அப்படிங்கிறதோட பொருள் வந்து பெரும் வணிகன். இங்கே கடல் வராது, இங்கே கடல் வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு 2 வகையாக வணிகர்கள் இருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இங்கே வந்து பெரும் வணிகன், பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிற 2 குரூப்ஸ் வேறு இருக்காங்க. இவங்க வந்து இங்கே நிறைய இந்த பூம்புகார் பகுதியில் இவங்க நிறைய இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சார்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் அந்த ரிசர்ச்சில் சொன்னேன்ல,
இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸும் இருந்திருக்காங்க. இங்கே வந்து கொள்ளை அந்த மாதிரிலாம் இல்லாதோன்னா இவங்க ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசர்ச்லேயே அவங்க ரிசர்ச்சை வச்சு ஒரு இது சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு இப்போது நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து பானிபூரி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல, நம்ம அவங்கக்கிட்ட ஒன்றுக்கு வந்து இங்கிலீஷ் அவங்களுடைய லாங்குவேஜில் ஹிந்தியில் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி நம்மக்கிட்ட வருதில்ல. அப்போ அந்த டைமில் ஃபுல்லாக அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய லாங்குவேஜை இவங்க கற்றுருந்துருக்காங்க. இங்கேருந்து தமிழ் போயிருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து தமிழ் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பண்டங்களை மட்டும் நம்ம மாற்றிக்கல, மொழி கலாச்சாரத்தை நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னு. இப்போ அவங்க இங்கே வரும்போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக அவங்களுக்கு பண்ணுறோம். அதாவது அவங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நல்லா பார்த்துக்குறோம் அவங்கள அப்படிலாம் இருக்கும். அப்போ நம்ம மெர்ச்சன்ட்ஸ் இங்கேருந்து அங்கே போகும்போது அவங்களே அதே மாதிரி அவங்க விருந்தோம்பல், அது நம்ம கலாச்சாரம் அங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இது பண்ணுற மாற்று முறை மட்டும் இல்லாமல் எல்லாமே கலாச்சாரம், மொழி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. பல மொழிகள் வந்து நம்ம பூம்புகாரில் வந்து பேசப்பட்டிருக்குது. இந்த கொடுத்துருக்காங்கல்ல, பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழியை கற்றாங்க, அயல்நாட்டவர் வந்து தமிழ் மொழியை கற்றுருக்காங்க. அதாவது பண்ட மாற்று முறை மட்டும் இல்லாமல் மொழி மாற்றமும் கூட நடந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூம்புகார் மக்கள் வந்து நேர்மையான வணிகத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நேர்மைக்கும் நாணயத்துக்கும் வந்து இவங்க பெயர் பெற்றவங்களாக இருந்திருக்காங்க. அதாவது மிக சரியான விலைக்கு தான் இவங்க வந்து பொருட்களை விற்கவும் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. இது வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா, பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர், அதாவது நம்ம மலையாளத்தில் சொல்லுவாங்கள்ல, பட்டி அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து டாக், நாயின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி பட்டி அது என்ன பண்ணுவோம், நம்ம பட்டினாலே என்ன சொல்லுவோம், கடிக்கும்னு சொல்லுவோம்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டி கடிக்கும். அதாவது பட்டினப்பாலையோடைய ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திர கண்ணனார். எத்தனை கடி தரும் அப்படின்னா 2 கடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திர கண்ணனார். இவருடைய காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் தான் என்ன செஞ்சுருக்காருன்னா, பூம்புகாரில் கரெக்டான வணிகம் நடந்துச்சு, அதாவது சீரும் சிறப்புமான வணிகம் நடைபெற்றுச்சு. கரெக்டான பொருட்கள் வந்து சரியான விலைக்கு தான் கொடுத்தாங்க, சரியான விலைக்கு தான் வாங்கினாங்க. அந்த மாதிரி எல்லாமே இவர் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அப்போ குதிரை வந்து எந்த வழியாக இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னா கடலில். நெக்ஸ்ட்டு கருமிளகு தரை வழியாக வந்து கருமிளகை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. எல்லாமே இறக்குமதி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. கருமிளகு வந்து தரை வழியாக, அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தார் ரோடு என்ன கலரில் இருக்கும், கருப்பாக தானே இருக்கும், கருமிளகு கலரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தரை வழியாக கருமிளகு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வடமலையிலிருந்து தங்கம் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இனிமேல் அதை வந்து மெருகூட்டி அதை கொஞ்சம் பாலிஷ் எல்லாம் பண்ணி அயல் நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். சரி, தென்கடலிருந்து முத்து. நம்ம தானே தென்கடல்னாலே எதை சொல்லுவோம், பாண்டியர்களோட எதை சொல்லுவோம். பாண்டியர்கள்னாலே முத்து குளித்தலுக்கு வந்து பெயர் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பொதுவாகவே சந்தனத்துக்கு வந்து பெயர் பெற்றது. அதனால தான் வீரப்பன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இங்கே இருந்து சந்தன கடத்தல் அதிகமாக பண்ணாங்க அப்படி இப்படின்னு எக்ஸட்ரா நிறைய சொல்லுவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்கள்ல. அதான் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது சந்தன மரங்கள் நிறைந்த மலை. ஓகே. அதுமாதிரி தென்கடல்லேருந்து முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. கிழக்கிலேருந்து பவளம், முத்து, தென்கடல், தென்னாடு அப்படின்னாலே பாண்டியர்களுடைய இதை சொல்லுவாங்க. பாண்டியர்கள் முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ் ஆனவங்க. அது மாதிரி கிழக்கிலேருந்து பவளம். ஈழம்னா ஸ்ரீலங்காவை சொல்லக்கூடியது. உணவுப் பொருட்கள், ஸ்ரீலங்காவிலேருந்து உணவுப் பொருட்கள் அதிகமாக இங்கே இறக்குமதி செஞ்சுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு, பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பேட்டர்னில் அந்த வீடுகள்லாம் வச்சுருந்துருக்காங்க, நேர்த்தியான தெருக்கள் வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஒரு பூம்புகார் வந்து சிறந்த நகரமாக விளங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து நம்ம பார்த்தோம்ல, 11 கிலோமீட்டருக்கு போர்ட் இருந்துச்சு, அதாவது துறைமுகம் இருந்துச்சு அப்படிங்கிறத அதான் இதில் கொடுத்துருக்காங்க. துறைமுகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கப்பல்கள் வந்து நிற்கிற இடத்த தானே துறைமுகம் சொல்லுவோம். அதாவது அந்த துறைமுகம் இருந்துச்சுன்னா அப்போ கப்பல் கட்டக்கூடிய தளங்களும் செப்பனிடும் தளங்களும் அங்கே இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கப்பல்கள் வந்து நிறைய பழுதாகும், அதை வந்து சரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கணும்ல. அப்போ கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் இந்த ரெண்டுமே இங்கே இருந்ததாட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார்கள் நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்குன்னு படிச்சிட்டோம். மற்ற சிலப்பதிகாரத்தில் எங்கே இருக்குன்னா புகார்னா அதான் நான் சொன்னேன்ல பூம்புகார், அதான் புகார் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். பொது ஆண்டு 2000 வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த நகரம் கடல் சீற்றம், அதாவது கடல்கோள், அதாவது சுனாமினால் அழிக்கப்பட்டிருக்கலாம், அதாவது அழிந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோடு இந்த பூம்புகார் டாபிக் முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மதுரை பற்றி படிக்கலாம். தேங்க்யூ.